ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அனைவருக்கும் மிகப்பெரிய வணக்கம். இன்றைக்கி எதை பற்றின வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கர்ப்பத்துடைய 8-9 மாதங்களில் பல அம்மாக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சந்தேகம் அப்படிங்கிறது, என்னோடய குழந்தை தலை கீழே திரும்பிருச்சா இல்லையா அப்படிங்கிறது தான். அதைத்தான் ஸ்கேன் எல்லாத்துலேயுமே அவங்க வாங்கின உடனே பார்க்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது. நம்ம இந்த வீடியோவில் ஸ்கேன் ரிப்போர்ட்டே இல்லாமலேயே சில அறிகுறிகள் மூலியமாக ஓரளவு உங்கள் குழந்தை தலை திரும்பி உங்களோட பல்விக்கில் உட்காந்துருச்சு அப்படின்றத இன்றைக்குரிய வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்குரிய வீடியோவில் ஹெட் டவுன் பொசிஷனுக்கு வந்திருக்கிறத உணர்த்தக்கூடிய முக்கியமான அறிகுறிகள் என்ன, எந்த அறிகுறிகள் சாதாரண அறிகுறிகள், எந்த அறிகுறிகள் அஜாக்கிரதையாக எடுத்துக்கக்கூடாத அறிகுறிகள் அப்படின்னு டீட்டெயில் இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலில் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனுமே கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் உங்கள் ப்ரெக்னன்சி பாசிட்டிவ் பண்ணதுலேருந்து டெலிவரி ஆகிற வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் செய்யணும், செய்யக்கூடாது, முக்கியமான ஸ்கேனு, பிளட் டெஸ்ட்டு, தடுப்பூசி எல்லாத்த பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் டெய்லி அப்டேட்டடாக வருது. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய பிளேலிஸ்ட் பாருங்கள், நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் இந்த வாரம் எந்த வாரத்தில் இருந்தாலும் சரி, 30 வாரம், 32, 33 வாரத்துக்கு கூட இருக்குங்க. நீங்கள் இந்த வாரத்தில் குழந்தை தலை திரும்புறதுக்கு என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாதுன்னு ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். டெலிவரி பெயின்ன்ற டைட்டில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த வாரத்தில் குழந்தை எப்படி இருக்கும், என்ன வெயிட்டில் இருக்கணும், என்ன மாதிரி உணவுகளை நீங்கள் எடுக்கணும், டாக்டர்கிட்ட உங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட் பார்த்துட்டு என்னென்ன கேள்விகள் கேட்கணும், இந்த வாரத்தில் உங்களுக்கு என்ன தடுப்பூசி இருக்கும், என்ன மாதிரி ஸ்கேன் இருக்கணும், டீட்டெயில் இன்ஃபர்மேஷனை கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரெக்னன்சி வீக் சீரிஸ் அப்படின்றதுல முதல் வாரத்துலேருந்து 40 வாரம் வரைக்கும் வரிசையாக கொடுத்துருக்கேன். அதில் போய் பாருங்கள், நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஹெட் டவுன் பொசிஷன்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது சபாலிக் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரசவத்துக்கு தயாராகக்கூடிய காலங்களில் குழந்தைகளுடைய தலை அப்படிங்கிறது நம்மளுடைய பெல்விக்கில் திரும்பி உட்கார்றது, அதாவது இடுப்பு பகுதியில் ஒரு பர்டிகுலர் பொசிஷனில் நிலை பெறுறது தான் நம்மளுக்கு ஹெட் டவுன் பொசிஷன், சபாலிக் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களோட ஸ்கேன் ரிப்போர்ட்டில் சபாலிக் பொசிஷன் கூட மென்ஷன் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த நிலை தான் சாதாரணமாக சுகப்பிரசவத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பொசிஷன் அப்படிங்கிறது. குழந்தையோட பொசிஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகிறதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கு இந்த ஹெட் டவுன் பொசிஷன் அப்படிங்கிறது ஒரு விதத்தில் ஹெல்ப்பாக இருக்கும். உங்கள் குழந்தையோட தலை திரும்பி உங்களோட அடிவயத்தில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, குழந்தை தலை திரும்பிடுச்சு அப்படின்றத உணர்த்தக்கூடிய முதல் அறிகுறி அப்படிங்கிறது அடிவயிறு கனமாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறது தான். அடிவயிற்று பகுதிகளில் உங்களுடைய குழந்தையோட தலை கீழே திரும்பி அடிவயிற்றில் உட்கார்ந்த உடனே அதிகப்படியான அழுத்தம் உங்களோட அடிவயிற்றுக்கு போக ஆரம்பிக்கும். நடக்கிறப்பையும் சரி, நிற்கிறப்பையும் சரி, கனமாக ஏதோ கீழே தொங்குற மாதிரி உங்களுக்கு ஃபீல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இது வரைக்குமே உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல் இருக்காது. நல்லா ஜஸ்ட்டு வயிறு கொஞ்சம் பெருசாக இருக்குது, அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்கும். சடனாக உங்களுக்கு அடிவயிற்றில் மட்டுமே ஒரு கனத்த உணர்வு தோணுது அப்படின்னா அது குழந்தையோட தலை திரும்பிடுச்சு அப்படின்றத உணர்த்தக்கூடிய முதல் அறிகுறி அப்படிங்கிறது. ரெண்டாவது அறிகுறி அப்படிங்கிறது ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் தான். அடிக்கடி யூரின் பாஸ் பண்ணுற மாதிரி இருந்துகிட்டே இருக்கும். குழந்தையோட தலை திரும்பி உங்களுடைய இடுப்புலம்பில் உட்கார்ந்ததுனால அவனுக்குள்ள பக்கத்தில் தான் நம்மளுக்கு பிளாடர் இருக்கும். சிறுநீரக பைய குழந்தையோட தலை நல்லாவே அழுத்த ஆரம்பிக்கும். அழுத்துறதுனால முன்னாடி இருந்ததை விட முன்னாடி 2 மணி நேரத்துக்கு ஒரு டைமோ இல்லை 1 மணி நேரத்துக்கு ஒரு டைம் யூரின் பாஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா, குழந்தை தலை எப்போ திரும்பிடுச்சோ அப்பையிலேருந்து அரை மணி நேரத்துக்கு ஒரு டைம் நீங்கள் யூரின் பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நைட்டு ஃபுல்லாக அடிக்கடி எந்திரிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான உணர்வு பொதுவாக எல்லா கர்ப்பிணிகளுக்குமே இருக்கும். கடைசி அந்த 8-9 மாதங்கள்லாம் இந்த உணர்வு உங்களுக்கு வந்துருச்சுனாலே குழந்தை தலை திரும்பிடுச்சு, பெல்விக்கில் உட்காந்துட்டாங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சபாலிக் பொசிஷன் குழந்தை வந்துட்டாங்க அப்படின்னு. அண்ட் மூணாவது அறிகுறி அப்படிங்கிறது மேல் பகுதிகளில் குழந்தையோட அசைவுகள் அதிகமாக தெரியும். நார்மலாக குழந்தை உட்கார்ந்த நிலையில் இருக்கிறப்ப அடிவயிற்றில் தான் நம்மளுக்கு அதிகப்படியான அசைவுகள், காலை வச்சு உதைக்கிறது இதெல்லாம் தெரியும். குழந்தையோட தலை திரும்பி உங்களுக்கு அடிப்பகுதியில் உட்காந்துருச்சு இல்லையா, அதனால் மேல் வயிற்றில் தான் குழந்தையோட கால்கள் இருக்கும். அப்போ மேலே தான் உங்களுக்கு அதிகப்படியான அசைவு இருக்கும். மேலே உதைக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் மேல் வயிற்றில் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதுவும் குழந்தை தலை திரும்பிடுச்சு அப்படின்றத உணர்த்தக்கூடிய முக்கியமான அறிகுறிகள். குழந்தையோடைய உதைப்பு எப்போவுமே மார்பு அல்லது விழா எலும்பு பகுதிகளில் உணர்கிற மாதிரி இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. அது குழந்தை தலை திரும்பினதை உணர்த்தக்கூடிய அறிகுறி. நான்காவது அறிகுறி அப்படிங்கிறது மூச்சு விடுறது ரொம்ப சுலபமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது வரைக்குமே உங்களுக்கு மூச்சு விடுறதுல ரொம்ப கஷ்டம் இருக்கும். கொஞ்சம் தொல்லை நடந்தால் கூட, கொஞ்சம் நேரம் தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருந்தால் கூட மூச்சு வாங்குற மாதிரி உங்களுக்கு ஃபீல் இருந்திருக்கும். சடனாக உங்களுக்கு மூச்சு விடுறது பிரச்சனை அப்படிங்கிறது ஈஸியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது உங்களோட குழந்தையோட தலை திரும்பிடுச்சு, கீழே இறங்கிருச்சு அப்படின்றத உணர்த்தக்கூடியது. குழந்தையோட தலை கீழே இறங்குறதுனால நுரையீரல் மீது இருந்த அந்த அழுத்தம் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிச்சிடும். இதனால் எல்லாருக்குமே ஃப்ரீயாக மூச்சு விடுறது
மாதிரி உங்களுக்கு ஃபீல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் 5வது அறிகுறி இடுப்பு அண்ட் முதுகு வலி அப்படிங்கிறது அதிகமாக ஏற்படும். குழந்தையோட தலை திரும்பினாலே நம்மளுக்கு இடுப்பு பகுதியிலையும் உங்களுடைய முதுகு பகுதியிலும் தான் அதிகப்படியான அழுத்தம் அப்படிங்கிறது இருக்கும். இதனால் வலி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முன்பு இருந்ததை விட இப்போ அதிகமாக பேக் பெயின், அடிவயிற்று வலி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது இல்லாமல் நடக்கிறப்ப ஏதோ ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கிற மாதிரி, அடிவயிற்றில் உங்களுக்கு குழந்தையோட தலை திரும்பி ஃபில்விக்கில் உட்காந்ததுனால ஏதோ ஒரு அழுத்தம் இருக்கிற மாதிரியும் உங்களுக்கு ஃபீல் ஆகிட்டே இருக்கும். அண்ட் இதுதான் மெயினாக இருக்கக்கூடிய முக்கியமான 5 அறிகுறிகள் அப்படிங்கிறது. ஓகே, இப்போ உங்களுக்கு ஹெட் டவுன் பொசிஷனுக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் எனக்குலாம் வரவே இல்லை, இன்னும் குழந்தையோட அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டில் கூட ஹெட் டவுன் பொசிஷனுக்கு குழந்தை வரல அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில நேரங்களில் உங்கள் குழந்தை கடைசி ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் திரும்புறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் வேறு மாதிரி இருக்கும், ப்ரெக்னன்சி அந்த பீரியட்ஸும் வேறு மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் சொன்னால் ஒருத்தவங்களுடைய ப்ரெக்னன்சியில் அதிகப்படியான ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் இருக்கும், அதிகப்படியான வாந்தி அதெல்லாம் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஆனால் இன்னொருத்தவங்க ப்ரெக்னன்சியில் எதுவுமே இருக்காது, நார்மலாக எப்பவும் எப்படி இருப்பாங்களோ அப்படி தான் இருப்பாங்க. அதுவே இன்னும் ஒரு சிலரில் மீடியமாக நான் ப்ரெக்னன்சிக்கு என்னென்ன சிம்டம்ஸ் வருமோ அது அப்பப்போ வரும், அப்புறம் திரும்ப நார்மலாக ஆகிடுவேன். அந்த மாதிரி வேறு மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்கள் குழந்தையோட கால்கள் கீழே இருக்கும் அப்படின்ற மாதிரி ப்ரீச் பொசிஷன் அப்படின்ற ஒரு பொசிஷன், உட்கார்ந்த நிலையில் இருப்பாங்க. கால்கள் உங்களோட அடிவயிற்று பகுதியிலையும், தலை உங்களுடைய அந்த மார்பகங்களுக்கு கீழ் பகுதிகளையும் இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறதுனால உடனே பயப்படணும், நம்மளுக்கு நார்மல் டெலிவரி ஆகாது அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் டாக்டர் குழந்தைய செயற்கையாக ஃபிசியோதெரப்பி மூலியமாக திருப்புறதுக்கு பார்ப்பாங்க. இல்லை வேறு என்ன பண்ணால் குழந்தையோட தலை திரும்பும் அப்படின்றது டாக்டருக்கு தெரியும், அந்த மாதிரி விஷயங்களை பண்ணுவாங்க. அண்ட் இது எல்லாத்த விட உங்களுக்கு டெலிவரி ஆகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட குழந்தையோட தலை திரும்பும். அதனால் இதை பற்றி நீங்கள் பெருசாக யோசித்து ரொம்ப டிப்ரெஷன் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. டாக்டர் உங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட் பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்களோ அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பொதுவாக ஹெட் டவுன் பொசிஷனுக்கு குழந்தை 32லேருந்து 34 இல்லை 36 வாரங்களுக்கு இடைப்பட்ட காலங்களில் வருவாங்க. இதுவே உங்களுக்கு இப்போ டெலிவரி ஆகிறதுக்கு இன்னும் ஒரு வாரம் தான் உங்களுக்கு டியூ டேட் கொடுக்குறாங்க, இன்னும் உங்கள் குழந்தையோடைய தலை திரும்பலை அப்படின்னா நாளைக்கு டெலிவரினா இன்றைக்கி கூட திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் குழந்தையோட தலை திரும்புறது பொறுத்த வரைக்கும் திரும்பலன்னு நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. முக்கியமான சில அறிவிப்பு ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த அறிகுறிகள் இருந்தால் மட்டும்தான் குழந்தையோட தலை திரும்பினதாக அர்த்தம் அப்படின்னா கிடையாது. நார்மலாக உங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் இந்த அறிகுறிகள் இல்லாமலும், ஆனால் இந்த அறிகுறிகள் மெஜாரிட்டி எல்லாருமே ஃபேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஒரு சில பேருக்கு அவங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் பொறுத்து, ஒரு சிலர் கொஞ்சம் ஃபேட்டியாக இருக்கிறப்ப இந்த மாதிரி அறிகுறிகள் ஃபீல் பண்ணாமல் கூட இருக்கலாம். அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த சிம்டம்ஸ் இல்லாமல் இருக்கலாம். அதனால நம்மளுக்கு குழந்தை தலை திரும்பல அப்படின்னு சொல்லியும் நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். நான் இந்த வீடியோவில் சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அறிகுறிகள் இருந்தால் ரொம்ப கவனமாக இருங்க. இனிமேல் நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. அதுக்காக கன்ஃபார்ம் வெயிட் பண்ணிட்டு இருங்க. நிறைய நார்மல் எக்ஸசைஸ் நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு இருக்குது, அது எல்லாமே ஆல்ரெடி வீடியோவாக போட்டிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிவரி பெயின்ன்ற டைட்டிலில் கொடுத்துருக்கேன், போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரிஞ்ச ப்ரெக்னென்ட் லேடிக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஒரு லைக் கொடுங்க. லைக் பண்ணிங்கன்னா கீழே ஹைப் பண்ணி எல்லோ கலர் ஸ்டார் காமிக்கும், மறக்காமல் ஹைப் பண்ணி விடுங்க. நிறைய பெண்களுக்கு இந்த வீடியோ போகும். இந்த வீடியோக்கு கீழேயே சில ப்ரெக்னன்சி ப்ராடக்ட் டேக் பண்ணியிருக்கேன், வேணுங்கிறவங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கிறவன்ட்டு வேண்டிக்கிறேன். உங்களுடைய கர்ப்பகால பயணம் இனிதாக அமைய எனது வாழ்த்துக்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் உங்கள் கர்ப்பத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.